ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஆல்வேஸ் ஹோமோடைய ஃபைனல் எபிசோட் பார்த்துடலாம். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து பொட்டேட்டோ லேப்ன்ற ஆன்கோயிங் ட்ராமா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த சேனலையும் போய் விசிட் பண்ணுங்கள். டூமேனும் சாங்கும் வந்து சாப்பிட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு, என்ன உனக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டூமன் சொல்கிறா, சாங் நீ உள்ளே போ சாங் அப்படின்னு சொல்லிடுறா. சாங்கும் வீட்டுக்குள்ளே போயிடறா. 2 பேரும் உள்ளே போய் பேசுகிறாங்க. இப்போ எதுக்குமா இத்தனை வருஷம் சேர்ந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால், எனக்கு கொஞ்சம் காசு பிரச்சனைமா, எனக்கு கொஞ்சம் பணம் தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ டூமனுக்கு ரொம்ப கோவம் வருது. 10 வயசு நான் இருக்கிறப்ப என்னை விட்டுட்டு போனீங்கம்மா, நான் நீங்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும்னு சொல்கிறப்போ, உங்கள் அப்பா வந்து இது மாதிரி கீப் வச்சுருந்தாரு, அதனால தான் விட்டுட்டு போனேன்னு சொல்கிறப்போ, எல்லா தப்பும் நீங்கள் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்பா மேலே நீங்கள் பழி போடுறீங்களா, தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறதெல்லாம் நம்ம சாங் கேட்டுட்ருக்கான். 2 பேரும் வெளியே தான் வராங்க. என்ன ஆச்சு உனக்கு, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறப்போ, 10 வயசுல எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ காசுக்காக என்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டோரியும் சொல்கிறா. இங்கே ஹீரோயின் வந்து கிராஜுவேட் ஆக போகிறா. நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணிகிட்டு இருக்கா, வர்றியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்போ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லோரும் நிற்க சொல்கிறாங்க. ஹீரோயின் டல்லாக இருக்கா. அப்படியே சடனாக ஹீரோயினை யாரோ கீழேருந்து தூக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு ஒரே சர்ப்ரைஸு. நம்ம ஹீரோயினை தூக்குற மாதிரி நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அந்த வெப்சைட்டும் லான்ச் பண்ணிடுறாங்க வெற்றிகரமாக. அப்படியே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது நிறைய பேர் ஹீரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் பேர் கிம்மு. இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்காராம். ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இங்கே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவர் சொல்லியிருப்பாரு, ஜிங் ஷெட்டியில் வந்து என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே வந்து இந்த வெப்சைட்டை நீ லான்ச் பண்ணுனா நீ வந்து பெரிய பிளாட்ஃபார்முக்கு போவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி நான் ஜிங் ஷெட்டி போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நல்ல விஷயம் தான், உன் ஒர்க்குக்கு அது கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும்ல, கண்டிப்பாக நீ போ, நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, நான் போகிறது இன்னும் ட்ரைனிங்க்கு 3 மாதம் கிடையாது, 3 வருஷம் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே இருக்கையில், சரி நீ ட்ரெயினில் போறியா ஃப்ளைட்டில் போறியா, நம்ம வந்து ஹெட் ஆர் டெயில்ஸ் போட்டு பார்க்கலாம், இங்கே பாரு ஹெட் வந்துருக்கு, நீ வந்து பிளெயினில் தான் போகிற, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஜிங் ஷெட்டியில் இருக்க அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோ ரொம்ப பதட்டமாக இருக்கான். கண்டிப்பாக அவனை செலக்ட் பண்ணுவாங்கடா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் ஃபுல்லாக கொடுத்து விட்றா. நீ வரலையான்னு சொல்லி கேட்டால், நான் வரல, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி அனுப்பிடுறா. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன், பாரு இந்த கம்பெனியில் செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்கு, நீ யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, இன்னமும் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணல போல இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடவே நான் சொல்லி நினைக்கிறேன், லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப டல் ஆகுது. அப்படியே ஹீரோ பார்க்குறா, என்னாச்சு இவ்வளோ சோகமாயிட்டேன்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக நீ ஜென்ஷிட்டியில் தான் இந்த வேலை செய்யணும், என் கூட நீ வந்து ரிட்டன் வரக்கூடாது, நான் வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக உன்னை பார்க்குறேன், நம்ம லைஃப்பில் இது ஒரு நல்ல ஒரு மூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோவுடைய ரூமுக்கு வந்தோடனே ஹீரோயின் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா ஹீரோக்காக. இதை பார்க்கையில் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு லாஸ்ட்டாக வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோவுடைய அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அக்கறையாக இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப சென்டிமெண்டல் ஆகி ஹீரோயினை போய் ஹக் பண்ணிக்கிறான். என்னடா ஆச்சு, இவ்வளோ எமோஷனலாக தேவையில்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜென் ஷீட்டிக்கு வந்துட்டான். அங்கே தான் நம்மளோட சாங்கும் இருக்கான் போல இருக்கு. சாங்கோட ரூமில் தான் ஸ்டே பண்ண வந்திருக்கான். அப்படியே வந்து 2 பேரும் திரும்ப க்ளோஸ் ஆகிறாங்க. இங்கே வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கப்போ இதை மாதிரி வந்து ஹீரோ பிளானுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க டோட்டலாக அந்த வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி மாற்றுறாங்க அந்த வெப்சைட்டை. அது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அது ஜஸ்ட் செகண்ட் ஹேண்டல் புக் வந்து எல்லாரும் ஒரு ஞாபகார்த்தமாக விற்கணும் வாங்கணும்னு சொல்லி தான் நினச்சிருப்பான். இவங்க வந்து மார்க்கெட்டிங் ரேட்டில் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே ஹீரோயின் வந்து புதுசாக ஒரு லேபில் சேர்ந்திருக்கா. அவங்களோட ப்ரொஃபஸர் வந்து இங்கே கூன்ற ஒரு ஆள்கிட்ட வந்து ஹீரோயினோட சீனியர்கிட்ட சேர்த்து விட்றாங்க. இவளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு இங்கே கூக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இவளெல்லாம் நம்ம தலையில் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போகிறப்போ நம்ம ஷீ வந்து நம்மளோட ஹீரோயின்கிட்ட பேசுகிறான். இது மாதிரி 2 பேரும் வந்து ஒரே லேபில் தான் வேலை செய்ய போகிறோம், இனிமேல் மீட் பண்ண மாட்டோம்னு சொல்லி நினச்சேன், இப்போ மீட் பண்ண போகிறோம், உனக்கு எதுவும் ஆக்வர்டாக இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இப்போவும் நமக்குள்ளே எதுவும் கிடையாது, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எப்படி இருக்க, உன் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நல்லாவே போகுது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தான், நான் ஷீ கூட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது, அவன் என்னோட சீனியர், என் லேபில் வந்து அவனும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு கொஞ்சம் காண்டாகுது ரொம்ப. அதுக்கப்புறம் சரிம்மா நீ எப்படி ஒர்க் பண்ணாலும் சரி உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பாக சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இவன் கோவப்படுற
விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிடுறா. இங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு வந்து அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஹீரோயின் தலையில் கட்டிட்டு இருக்கான். இது மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, இது ரொம்ப இல்லீகல், நீங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் தான் எழுதணும், நான் எழுதுனா அது வந்து இல்லீகல், இது என்னால் பண்ண முடியாது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறா. நீ என்ன வேலை செய்கிற, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, இந்த வேலை கூட செய்ய முடியலனா எதுக்கு நீங்கள் இருக்கன்னு சொல்லி திட்டுறப்போ கண்டிப்பாக இதனால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு போகிறா. இங்கே வந்து ஷீ சொல்கிறான், அவள் வந்து உங்களை புரிஞ்சிக்க டைம் ஆகும், சாரி, அவளுக்கு பதிலாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்கிறப்போ நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா உன் ஜூனியருக்கு, இனிமே வந்து உனக்கும் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், இன்னமும் நீயும் விலகியே இரு, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஆப்போ வச்சுட்டு போயிடுறான். அப்படியே ஹீரோயின் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வேலைக்கு போய் அவள் பிஸியாக இருக்கா. இங்கே ஹீரோவும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்படி 2 பேர் லைஃபுமே வந்து ரொம்ப பிஸியாக போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணாலும் அவன் எடுத்து பேச மாட்டேக்கான். ஏன்னா அவனுக்கு பல பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ மேல இருக்க கோவத்தில் இந்த பொம்மையெல்லாம் அழிச்சிட்டு இருக்கா. சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்கே வந்து நம்மளோட டூமேனும் நம்மளோட சாங்கும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பொம்மை எடுக்கணும் டூமேனுக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு. ஒரு நாள் கூட அவள் எடுத்தது இல்லையா. அதனால வந்து இங்கே சாங் வந்து எடுன்னு சொல்கிறப்போ கரெக்டாக எடுத்து அந்த ஹோல்குள்ளே போட்டுறா. அந்த பொம்மையும் அவள் எடுத்துடுறா. என்னமோ லைஃப்பில் ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி அவள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. சாங் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. சாங் நினைக்கிறான் இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம், ஆனால் வந்து நாங்கள் இப்போ தான் ஆர்டினரி பீப்புளாக வாழ்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷில் நினச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினுக்கு ஏதோ ரொம்ப ஸ்டொமக் பெயின் போல இருக்குது. அப்படியே வலியில் துடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவுடைய வெப்சைட்டுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அது சரி பண்ணி முடியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ லைட்டுன்ற ஒரு மெசேஜ் வருது. அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் மெசேஜ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து காலையில் வந்து ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. இது மாதிரி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து இது மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல வரப்போ ஹீரோ எனக்கு வந்து இன்னொரு மீட்டிங் வந்துருச்சு, நீ ஃபோனை வை, உன்கிட்ட வந்து நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். அவன் சொல்கிறதுக்குள்ளே லைட்டுன்ற ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கா அவங்க வெப்சைட்டுக்கு. அதை ஃபுல்லாக அவன் ரீட் பண்ணி கேட்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அப்படியே லேபில் ஒர்க் பண்ணுறா. அவளால் முடியல, அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து சீ கேட்குறா, என்ன ஆச்சு உனக்கு எதுவும் உடம்பு முடியலையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மழுப்பிட்டு இருக்கா. அப்படியே நடந்து போகிறப்போ அப்படியே தலை சுற்றி நம்மளோட சீ மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம சீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறப்போ நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு வருது. அப்படி ஹீரோ ரொம்ப பயப்படுறா, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ கால் பண்ணால் நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணுறா. என்னாச்சு உன்னை பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் ஆமாம் இது மாதிரி ஐவி போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறப்போ என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ஏன் என்கிட்ட நீ முன்னாடியே இது இன்ஃபார்ம் பண்ணலை, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ நான் உன் கூட இல்லாமல் போயிட்டேனேன்னு சொல்கிறப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்லைடா, நீ உன் வேலையை பாரு, இது சின்ன விஷயந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த டைமில் நான் உன் கூட தான் இருக்கணும், இவ்வளோ தூரமான இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்மளோட சீ வந்து நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறான். அப்படியே ஹீரோயின் வந்து கேமராவை பேக்கில் திருப்பி வச்சுட்டு இது மாதிரி நீ போலியாச்சி அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு உடம்பு முடியல இல்லையா, இந்த சாப்பாட்டை சாப்பிடு ஹீட்டாக, அப்போ தான் உன் வயிற்றுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் நான் உன்னை ரொம்ப தொந்தரவாது பண்ணிட்டேன்டா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சீ கிட்ட. என்னாச்சு சீயா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், சீ தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்தான், அவன் தான் என்னை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ வந்து சரி உன் உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் பாய் சொல்லிட்டு. இங்கே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஹீரோக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோ வீட்டுக்கு உடனே சீக்கிரம் வந்துடுறான். நம்ம சாங் கேட்குறான், என்னடா நீ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லி கேட்டால் இதை மாதிரி ஹீரோயினுக்கு உடம்பு முடியலையாண்டா, சீ தான் அவளை பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசரமாக போய் வந்து தேடுறான் எதையோ. என்னடா நீ கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ட்ரெயின் கூட இல்லையேன்னு சொல்லி சாங் சொல்கிறான். இல்லைடா நான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கேன், நான் ரெண்டலுக்கு கார் எடுத்துட்டு நான் ஹீரோயினை உடனே போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். உனக்கு தான் மீட்டிங் இருக்கேடா அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சாங் சொல்கிறான், நீ என்ன பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்கிறப்போ தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இங்கே வந்து ஹீரோயினுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்புறப்போ இன்னும் சீ கிளம்பல, அங்கே தான் இருக்கான். என்ன சீ நீ போயிருப்பேன்னு சொல்லி நினச்சேன்னு சொல்கிறப்போ நீ தனியாக இருக்க, நீ இவ்வளோ வீக்காக இருக்கிறப்போ உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், நான் பின்னாடி போகிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா, ரூம் வரைக்கும் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். இங்கே ஹீரோயின் அவன் கூட போயிட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டாக வந்துடுறான். இவன் வந்து ஹீரோயின் ஹாஸ்டல் முன்னாடி நின்றுட்டு நீ உடம்ப பார்த்துக்கோ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறான். இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறான். போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீ அனுப்பி வச்சுட்டு அப்படியே கிளம்புறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் நின்று என் கேர்ள் ஃப்ரெண்டை நீ பார்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் வந்து இனிமேல் நீ பார்த்துக்க தேவையில்லை, நானே பார்த்துக்கிடுவேன் அவளை அப்படின்னு சொல்கிறப்போ நிஜமாக தான் சொல்கிறியா, அவள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, நீ வேறு இடத்துல இருக்க, அப்படி இருக்கையில் எப்படி மனசாட்சியே இல்லாமல் நான் இருப்பேன், அவள் என்னோட ஜூனியர், அவளை நான் பார்த்துக்கிறது கடமை தான், உண்மையாலே நீ அவளை லவ் பண்ணுறனா கண்டிப்பாக அவளுக்கு உடம்பு சரியில்லாதது உனக்கு தெரிஞ்சிருக்கும், எதுக்காக நீ வந்து அவளை டேக் கேர் பண்ணாமல் இருந்த, இப்போ மட்டும் கேட்டுக்கோ, நீ சொல்கிறத மட்டும் நான்
நான் கேட்க மாட்டேன். என் முன்னாடி மயக்கம் போட்டுருந்தா கண்டிப்பா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ தான் செய்வேன். நீ இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, நம்ம ஹீரோ ஷோல்டர்ல தட்டி விட்டுட்டு வேற போறான். ஹீரோக்கு செம்ம காண்டா இருக்கு. இங்க ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி இது மாதிரி நாளைக்கு டாங்லின்ற வில்லேஜுக்கு வந்து ரீசர்ச்‌க்காக போணும் வந்துடு அப்படின்னு சொல்றப்போ, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னைக்கு தான் வந்தேன். எனக்கு உடம்பு சரியில்ல. ஒரு 2 நாள் கழிச்சு போலாம் சீனியர் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா அந்த வேலைய செஞ்சா செய். இல்லன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து உன்ன தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றப்போ, சரி வாரேன். வராட்ட விடவா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு நான் கீழ தான் இருக்கேன் வான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறப்போ, நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக ஓடி போறா. அங்க வந்து ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவன பார்த்தோனே ஹக் பண்ணிட்டு, "நீ என்ன பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்றப்போ, "இப்ப எப்படி இருக்கு உன் உடம்பு?" கேட்குறான். ஹீரோயின் நல்லா தான் இருக்கு. "எதுக்காக உன் வேலையில பாதியில விட்டுட்டு இப்படி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறப்போ, "உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த லீட்டான் கூட தெரிஞ்சிருக்கு. எதுக்காக நீ என்கிட்ட சொல்லலன்னு?" சொன்னப்போ, "இது மாரி லீட்டான் என் கூட இருக்கான்னு சொல்லி தான் நீ என்னை பார்க்க வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. "இல்ல நான் அவ்வளோ தூரம் இருந்து உனக்காக பார்க்க வந்திருக்கேன். நீ ஏன் பார்க்க வந்தன்னு சொல்லி கேட்கிறப்போ, கேட்குற அப்படின்னு சொல்றப்போ, "இது மாரி லீட்டானுக்காக தான் நீ வந்திருக்க. என் மேல இருக்க பாசத்துல ஒண்ணும் வரலன்னு" சொல்றப்போ, "அவ்ளோ பிஸியா இருக்கேன். உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்கேன். நான் எவ்ளோ டயர்டா இருக்கேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "இது மாரி நம்ம 2 பேரும் நல்லா பேசி எத்தன மாசம் ஆச்சு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ பயங்கரமா நம்ம ஹீரோயின திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அழுதுட்டே சொல்றா, "நான் மட்டும் என்ன ஃப்ரீயாவா இருக்கேன். டெய்லி லேபுக்கு போறேன், எக்ஸ்பெரிமெண்ட் செய்றேன். நாளைக்கு கூட வந்து என்ன வந்து டாங்லின்ற ஒரு வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போறாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு. நான் என்னதான் பண்றது நீயே சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அழுகுறா. "நான் மட்டும் ஃப்ரீயாவா இருக்கேன்னு" சொல்லிட்டு, அப்படியே ஹீரோவுக்கு வந்து கால் வருது. "இந்த மாரி சீக்கிரம் வாடா, அர்ஜென்ட்டா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, "உனக்கு அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும். எனக்காக வந்து நீ எதையும் லூஸ் பண்ண வேணாம். நீ இப்ப கிளம்பி போய் உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கைய தட்டி விட்டுட்டு அவ பாட்டுல போறா. இங்க ஹீரோயினும் ஃபீல் பண்றா. இங்க ஹீரோவும் கார்ல உட்காந்து ஃபீல் பண்றாங்க. காலையில ஆனோனே அந்த லைட்டர் ஐடி பையன போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணி, "இது மாரி லைட்டர்ன்ற நேம்ல நீங்க தான் வந்து எங்க வெப்சைட்ல வந்து மெசேஜ் பண்றீங்களா? நீங்க ரொம்ப நாளா வந்து எங்க வெப்சைட்ல வந்து ரொம்ப நாளா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க வெப்சைட்ட பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு தோணுனத" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இங்க பாருங்க உங்க செகண்ட் ஹேண்டல் புக் விக்கிறதுனால நான் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புடிச்சிருக்கேன். அது போக இவங்க எல்லாமே வந்து நாங்க இந்த இடத்துல ரீயூனியனுக்காக வந்திருக்கோம். உங்க வெப்சைட் மூலியமா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லியிருக்கப்போ, ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க எஃப்எம்ல சொல்றாங்க, பயங்கரமான இடியோட மழை பெய்யுது. அப்படியே காட்டு தீயும் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இவன் டக்குன்னு ஹீரோயினுக்கு வந்து கால் பண்றான். எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. எடுக்காதவனே டக்குன்னு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இது மாரி சீயோட நம்பர வாங்கிட்டு சீக்கு கால் பண்ணி, "ஹீரோயின் எங்க போயிருக்கான்னு?" சொன்னா, "இது மாரி வந்து டாங்லின் வில்லேஜ்க்கு போயிருக்கா" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோக்கு அப்படியே வந்து பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அங்க தான் ரொம்ப பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் அப்படியே வந்து சாம்பிள்ஸ்லாம் அவ தான் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பா. இந்த என்ன பண்றான்னா, அவன் தான் ஏதோ கஷ்டப்பட்ட மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, "இத மாரி நெறைய சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வா. நான் கீழ வில்லேஜ்க்கு போறேன். கொஞ்சம் வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோயின தனியா விட்டுட்டு போயிர்றா. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லி சொன்னாலுமே அவன் கேட்கவே இல்ல. அப்படியே வந்து அங்க பயங்கரமா மழை வருது. நம்ம ஹீரோயின் வந்து சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கா மழையில நனைஞ்சுட்டு. அப்ப வந்து கரெக்ட்டா கிட்ட போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க, "அந்த மலைக்கு போகாதீங்கப்பா. இப்ப வந்து பயங்கரமா இடி, மழை பெய்யுது. அங்க எப்படி கிளைமேட் மாறும்னு சொல்லி தெரியல. அடிக்கடி தீ வேற ஏற்படும். அப்படியே நெறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் போறப்போ அங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள காப்பாத்த கூட முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து டக்குன்னு கோவோட கதவ தட்டி, "ஹீரோயின் எங்கன்னு?" கேட்டா, "அவ சாம்பிள்ஸ் எடுத்துட்டு இருக்கா. நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா" அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோ அடிச்சு மண்டைய உடைச்சிருவேன்டா. அவளுக்கு ஏதாவது ஆச்சு அதோட உனக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தேடிட்டு, "ஹுரா நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தா அப்படியே புகையா வருது. நெருப்பு புடிச்ச மாரி. இத பார்த்த ஹீரோக்கு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவ இழந்தது ஞாபகம் வருது. ஏன்னா இதே காட்டுல தான் அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அப்படியே ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வெளிய வர மாரி அவனுக்கு இல்யூஷன் தெரியுது. அவங்க அப்பா நின்னுட்டு, "வந்துட்டியாடா மயனே" அப்படின்ற மாரி சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ரொம்ப பயந்து போறான். ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அப்படியே பக்கத்துல வந்து ஹீரோ கிட்ட, "நீ எப்படிடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே நைட்டு தான் காட்டுறாங்க. அப்படியே ஃபயர் ஒர்க் போட்டுட்டு 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஃபோன் எடுக்கல. கிட்ட நம்பர் வாங்கி நீ இருக்கிற இடத்த கேட்டுட்டு வந்த. பயங்கரமா மழை பெய்யும்ன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. "நீ வந்தத நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ வந்து, "மன்னிச்சிடுடி நேத்து உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டேன்னு" சொல்றப்போ, "நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அத பத்தி நம்ம பேச வேணாம். ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன அறியாமயே நீ தான் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லைஃப்ல நடந்தது எல்லாமே வந்து காட்டுறாங்க அப்படியே. அதுக்கப்புறம் நான் பிறந்தப்போ நான் ரொம்ப வீக்கா இருந்தேன். எங்க அப்பா, அம்மா ரொம்ப சந்தோஷமா என்ன பார்த்துக்கணும்னு நெனச்சாங்க. ஆனா என் லைஃப்ல நீ கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு வரம் தெரியுமா? அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ "ஐ லவ் யூ டி" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுது. காலையில ஆனோனே அந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்து பக்கத்துல போய் நம்ம ஹீரோ நிக்கிறான். அவங்க அப்பா இந்த இடத்துல தான் இருந்திருப்பாராம். அதனால வந்து அந்த மரத்த தொட்டு பார்த்துட்டு, "உனக்கும் எங்க அப்பாவுக்கும் நெறைய கனெக்ஷன் இருக்கும். எனக்கு தெரியும். நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்படியே ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ இல்லாம அவனுடைய மீட்டிங் வந்து ஃபைனல் அந்த வெப்சைட்க்கான லான்ச் மீட்டிங் வந்து போயிட்டு
இருக்க அப்ரூவல் அப்படியே எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்மளோட ஹீரோ வந்து அவனோட வெப்சைட் பத்தி எல்லாரும் பேசினத நினைச்சு சந்தோஷப்படுறான். அந்த வெப்சைட் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாருடைய நினைவுகளோட கலந்திருக்குது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு, "என்ன ஆச்சு? அப்ரூவல் கிடைச்சுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். "இல்லடா எதுவுமே கிடைக்கல. மீட்டிங்ல வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, இத மாரி வந்து நம்மளோட மட்டும் 10த் ஃப்ளோர் போறா. நம்ம மட்டும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இத மாரி ஹீரோக்கு வந்து ஃபெயிலியர் ஆனனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்றா நீ ஒண்ணும் வருத்தப்படாத. ஏன்னா வந்து நீ உன்னோட எஃபர்ட் நெறையா போட்டிருக்க. இது உன் லைஃப்ல வந்து ஒரு முயற்சின்னு சொல்லி நெனச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்போ, இது மாரி உன்ன மட்டும் எதுக்கு ப்ரமோஷன் குடுத்தாங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ நல்லா எங்கள யூஸ் பண்ணிக்கிட்ட. அதனால தான் உனக்கு ப்ரமோஷன் குடுத்துருக்காங்க. நீ எங்களோட ஸ்பை மாரி இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட எதுக்கு நீ 3 மாசம் இருந்து ஒரே ஹார்ட் ஒர்க் போட்ட அப்படின்னு இது நம்மளுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ட்ரை பண்ணி நம்ம மேல வர முடிஞ்சா வரலாம். தோத்துட்டா லைஃப்ல இது ஒரு நம்மளுக்கு ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இத மாரி நம்ம யுவிய மட்டும் வேலைய விட்டு தூக்கிட்டாங்களாம். என்ன நடந்துச்சு சொல்லி காட்டுனா, இவன் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பான். இத மாரி வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப மொக்கையா இருக்கு. ரொம்ப லோக்கலா இருக்கு. இது மாரி லோக்கல் பசங்கள கூட்டு வந்து இப்படி விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்றப்போ, நம்மளோட யுவிக்கு செம்ம கோவம் வந்துட்டு, அந்த ஷேர் ஹோல்டர போட்டு பாட்டில வச்சு அடிச்சிருப்பான். இவ்ளோ கலட்டா பண்ணி விட்டா, நம்ம ப்ராஜெக்ட்ட பத்தி கேவலமா இருக்குன்னு சொல்றான்டா. அவங்களுக்கு எவ்ளோ கொழுப்பு இருக்கும். நம்ம இன்னும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது பெருசா பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, இங்க ஹீரோவும் வேலைய விட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆறான். "நீ எதுக்குடா போற? நீ இங்கேயே வேலை செய்யலாம்ன்னு சொல்லிட்டாங்கன்னு" சொல்றப்போ, "இல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. நான் அந்த வெப்சைட்காக தான் வந்தேன். மத்தபடி நான் வேற வேலை தேடிக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த வேலைய விட்டு போயிடுறான். ஃபைனலா 3 பேருமே வந்து ஃபைனலா ஒரு பை பை சொல்லிட்டு அதோட வந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து ப்ரொஃபசர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். தப்பு தப்பா எக்ஸ்பிளைன் பண்றான். ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். ஹீரோயின் தான் பண்றான். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா முடிஞ்சிருச்சு பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்றப்போ, "நீ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கரெக்ட்டா தானப்பா இருக்கு. உனக்கு கன்ஃபார்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "எல்லாமே நான் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, "இது மாரி வந்து உன் ஜூனியர்ட்ட இருந்து நீ எல்லாமே திருடி இருக்க. அவள வச்சு வேலை வாங்கியிருக்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு நீ வந்து தகுதியான ஆளே இல்ல. நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஹுரா" அப்படின்ற மாரி சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் வந்து வாரா அவளுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப அவமானமா போகுது எல்லாருக்கும் முன்னாடியும். அப்படியே ஹீரோயின் வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாமே வந்து சொல்றா. ஏன்னா, அவ தான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து மேக் பண்ணியிருப்பா. அவன் வந்து நம்ம ஹீரோயின வச்சு பேர் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எல்லாரும் கங்ராச்சுலேட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து சொல்றா நம்ம ஹீரோ கிட்ட, "இது மாரி கூக்கு தேவ தான். ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான் தெரியுமா?" அப்படின்னு சொல்றப்போ, அவனுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் ஆப்போசிட்ல தான் ஹீரோ நிக்கிறான். இத பார்த்த ஹீரோயின் ஓடி போய் நம்ம ஹீரோவ ஹக் பண்ணிட்டு, "நீ வந்துட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இத மாரி ஹீரோ சொல்றான், "அந்த வேலைய விட்டுட்டு டோட்டலா நான் உன்கிட்டயே வந்துட்டேன். இனிமே நீயும் நானும் ஒண்ணா தான் இந்த ஊர்ல இருக்க போறோம்." அப்படின்னு சொல்றப்ப, "கண்டிப்பா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் "கண்டிப்பாடா. நான் இப்பவே போய் என் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். இனிமே நம்ம 2 பேரும் ஒரே வீட்லயே இருக்கலாம். எதுக்காக தனித்தனியா நம்ம இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுறா. "எங்கடி போற?" அப்படின்னு சொன்னா, "இப்பயே பேக் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹீரோவோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின பயங்கரமா தாங்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு வந்து கரண்ட் வேற போயிடுது. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கத்திட்டு இருக்கா. "டேய் கரண்ட் போயிடுச்சுடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ வந்து பாத்ரூம்குள்ள கேண்டல் எடுத்துட்டு வரான். அப்படியே வச்சுட்டு போறப்போ ஹீரோயின் சொல்றா, "எங்கேயும் போகாதடா எனக்கு பயமா இருக்கு. இங்கே நில்லுன்னு" சொன்னப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே திரும்பி நின்டுக்கிறான். நம்ம ஹீரோயின் குளிக்கிற வரைக்கும். குளிச்சுட்டு வந்தோனே ஹீரோயினுக்கு வந்து அப்படியே தலையெல்லாம் தவிட்டி விடுறான். அப்படியே ஹீரோயின் படுத்துட்டு பல விஷயம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின டக்குன்னு கிஸ் பண்றான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாரி காமிக்கிறாங்க. இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் பார்ட்டி தான் வச்சிருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்படியே எல்லாருமே வந்து ஃபைனலா ஒண்ணு சேர்றாங்க. அப்படியே அவங்களோட ஸ்வீட் மெமரீஸ்லாம் பேசிட்டு, இத மாரி வந்து ஹீரோயின் இன்னமும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, புக் ஈவென்ட்ல யார் யார் புக்க தப்பு தப்பா எடுத்தாங்களோ, அதெல்லாம் வந்து அவங்க டிஸ்கஷன் பண்றாங்க. கியூவும் வந்துடுறான். கியூ சொல்லிட்டு இருக்கா, "இது மாரி வந்து நான் புக் லான்ச் பண்ண போறேன். உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுத்துடுறேன் புக்கெல்லாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்றப்போ, "இது மாரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமாடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு." அப்படின்னு சொல்றத கேட்ட சாங் வந்து ரொம்ப ஹேப்பியா சிரிக்கிறான். அவங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் இல்ல. அப்படியே டூமனும் ஒரு மாதிரியா பார்க்குறா. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு, ஹீரோ சொல்றான், "எங்க வீட்டுக்கு வாங்க எல்லாருக்கும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம லீட்டான் தான் வரான். லீட்டான் வந்து ஸ்கூல் சமயத்துல அவன் ஃபியூச்சர்ல என்ன செய்யணும்னு நெனச்சது சொன்னது. அதுக்கப்புறம் நம்மளோட கியூ சொன்னது, டூமன் சொன்னது, அப்படியே வந்து நம்ம சாங் சொன்னது, லீடர் பொண்ணு சொன்னது, அப்படி எல்லாரும் சொன்னது, அவங்க அப்ப ஸ்கூல்ல பேசினது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து எடிட்டிங் பண்ணி அவங்களுக்காக வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அப்படியே வெளிய வரப்போ ஒவ்வொருத்தவங்களா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ரியாக்ஷன் குடுத்துட்டு, அப்படியே ஃபைனலா இந்தோடைய ட்ராமாக்கும் ஒவ்வொருத்தவங்களா வந்து பை பை சொல்லிட்டு, அப்படியே அந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படியே கிளம்பிட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பெட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. "தூங்கி எந்திச்சிட்டியா? வாடி வெளிய போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம ஹீரோ பேசின வீடியோ வந்து அப்படியே பேக்கிரவுண்ட்ல ப்ளே பண்ணிட்டு, அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இதோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த ட்ராமாக்காக என் ஃபர்ஸ்ட் சேனல்ல கூட நான் எந்த ட்ராமாவுமே போடாம இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபுல் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ட்ராமாஸ் வரும். அடுத்து ஒரு நல்ல ட்ராமால பார்க்கலாம்.